சாரி அத்த. மீனாட்சி வீட்ல இருந்தா நல்லதுதானே? அந்த வீட்டுக்கு வாரிசு அவதான். நீங்க ஏன் என் அப்பா கோவம் வர மாதிரி பண்ணீங்க? ஆமால்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிக்கவே இல்லையே. என்னைக்கு தாயா நீ கரெக்டா யோசிச்சிருக்க? மாப்பிள, என்ன மாப்பிள சந்தடி சாக்குல நீ வா பொண்ணு பேசிட்டீங்க? ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா. டாவா ஃப்ளோல வந்துருச்சு மாமா. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு இனிமே நீங்க எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. இல்லனா அட்லீஸ்ட் கங்கா கிட்டயாவது சொல்லுங்க. கங்கா எவ்வளவு டென்ஷன் ஆனா தெரியுமா? ஏற்கனவே உங்க மேல கொலை வெறியில இருக்கா. மாப்பிள, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த மீனாட்சியை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி நான் பண்றேன். அதுக்கு நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன் மாப்பிள. நீங்க பிளான் போடலனாலும் அங்க கங்கா பிளான் போட்டுட்டு தான் இருக்கா. நீங்க எது பண்ணாலும் தயவு செஞ்சு சொல்லிட்டு பண்ணுங்க. நான் வரேன். பாத்தியாடி, மாப்பிள என்னை திட்டுறதுக்காகவே வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வந்திருப்பாரு போல. ஏய், என்னடி என் வாயவே பார்த்துட்டு இருக்கிற? போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. ஐயோ, என்னடி மறுபடியும் பத்த எடுக்கிற? எடுத்த இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டாமா? நம்ம விடா இது. சரி, நீ என்ன வேணாலும் பண்ணு, சமையல முதல்ல பண்ணு. ஏ வஸ்தா, சுடுதண்ணி போடுறி, உடம்பெல்லாம் வலிக்குது. அப்பா, என்ன அடி அடிக்கிறா. சி, இது வேற, இதுல கோட்டு வேற. சி, இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சது? ஏம்மா, என்னடா இது? மார்னிங் 10 மணி, ஆபீஸ் இவ்வளவு இருட்டா கிடக்கு. ஒருவேளை கரண்ட் கட்டா இருக்குமா? நம்ம கிட்ட தான் ஜெனரேட்டர் இருக்கேடா. அப்புறம் என்ன? வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். டேய், அதெல்லாம் உன்னோட ஏற்பாடா? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைண்ணா. இந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் அவங்களா பண்றது. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. வெளியில காட்டிக்காதீங்கண்ணா, வீடியோ எடுக்கிறாங்க. ஸ்மைல் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. சரிங்க. வாடா. சார் 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 சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். என்னப்பா? சார் இருங்க சார், ப்ளீஸ். மாரி மேடம், இதோ வரேன் சார். 60ம் 20ம் இணைந்தது. அடடடட. ஹாப்பி மேரிட் லைஃப் சுந்தரம் சார். 60ம் 20ம் இணைந்தது. என்னடா இது? வெட்டிங் கேக்னா? சார் வெட்டிங் கேக் சார். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எங்களுக்கு பிடிக்கவே. அண்ணா, எனக்கு கூட கேக்னா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. சீக்கிரம் கட் பண்ணி ஊட்டி விடுங்கண்ணா ஊட்டி ப்ளீஸ். விடணுமா? ஓங்கி ஒண்ணு ஊட்ட, ஊட்டியில போய் விழுவ. சார் என்ன சொல்றாரு? அது வந்து எல்லாரும் சேர்ந்து நின்னா கேக்க கட் பண்ணி சாப்பிடலாமேங்கிறாரு. ஏய், ஓகே கைஸ், கேக் வெட்டிடலாமா? வெட்டிடலாம் சார். ஒரு நிமிஷம். யாரோ ஒருத்தர் குறையிற மாதிரி இருக்கே. மீனாட்சி சொன்ன கொலை பண்ணிடுவேன். அண்ணா, அண்ணி அப்படி பேர் சொல்லி கூப்பிடுவேண்ணா. வெயிட். வாங்க மேடம். வந்துட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அங்கிள். எதுக்குமா இதெல்லாம்? கொடுங்கண்ணே. இந்தாம்மா. இப்போ கேக் கட் பண்ணலாம். கத்தியை கொடுமா, அண்ணங்கிட்ட கொடு. இந்தாங்க. நீங்க எங்களுக்கு கல்யாண சாப்பாடுலாம் போடலனாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு gift வச்சிருக்கோம் சார். கிஃப்டா? சார் கொடுங்க சார். இதோ கொடுக்கறேன். மேடம் நீங்களே கொடுங்க மேடம். கொடுங்க. என்னது இது? உங்களுக்கும் உங்க வைஃபுக்கும் ஒரு வாரத்துக்கான ஹனிமூன் ட்ரிப் கூப்பன் சார். என்ஜாய் பண்ணுங்க.
நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. யோ யாரையா நீ? நானே நொந்து போயிருக்கேன். ஏயா வேற எங்கேயாவது வீட்டில் போய் சொல்லியிருந்தீன்னா 4 காசாவது உனக்கு கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஏயா எனக்கு நல்ல காலம் பிறந்திருந்தா நான் ஏன் இப்படி லோல் போட்டு லொங்க போட்டு நொடிஞ்சு போயிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. உங்க பூர்வீக சொத்து உங்களுக்கே கிடைக்க போகுது. நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. ஏய் கடுப்பேத்தாம பேசாம போயிடு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப பாருங்க. ம்? 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 டன் டாடாய். ஏய் என்ன அது? மூட்டையில இருந்து குவார்டர் இறங்குது. குவார்டர் மட்டும் இல்ல, வாட்டரும் தரேன். ஆ? ஆ? வாட்டர் மட்டும் இல்ல, ஆ. சைடிஸ் சேர்த்து தரேன். ஆ? யோ நார்மலா நாங்க தான் ஏன் உனக்கு இது தரணும்? எனக்கு நீ தர? யோ கலியுகமே மாறி போச்சியா. என்னமோ என்ன புரிஞ்சுக்கிட்ட, பரவாயில்லையா? பாஸ், என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? இங்க பாருங்க. ஏய். அடேய் சிவசு, நீயாடா? ஆ. என்னடா இது வேஷம்? ஏண்டா என்னாலே கண்டுபிடிக்க முடியலடா. ஆ, அதான் பாஸ், எந்த வேலையை செஞ்சாலும் கணக்கச்சிதமா செய்வான் இந்த சிவசு. ஆமா, இந்த வேஷத்தோட எங்கடா போயிட்டு வர? தெம்பா வேற வந்திருக்க, குவார்டர் வேற வாங்கிட்டு வந்திருக்க. என்ன மேட்ரு முதல்ல அது சொல்டா. நேத்து இந்த கெட்டப்ப போட்டு போய் என் பொண்டாட்டிய பார்த்தேன். அவளும் எனக்கு பிடிச்ச சமையலை பண்ணி வயிறு நிறைய போட்டா. நல்லா ஒரு புடி புடிச்சேன். அப்புறம் அவ பர்ஸ் வச்சிருந்தா, அதை திறந்து பார்த்தேன். அதுல ஒரு 2000 ரூபாய் இருந்துச்சு. அதை அலேக்கா லவுட்டிட்டு வந்துட்டேன். அட பாவி, ஏண்டா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட எவனாவது திருடுவானாடா? அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல பாஸ். இதெல்லாம் எங்க ஃபேமிலிக்குள்ள ரொம்ப ஜகஜம். ம். இப்ப குவார்டர் வேணுமா வேணாமா? ஏய் வேணும்டா. ஆ, ஆமா, எதுக்கு இந்த குவார்டர் முதல்ல அது சொல்டா. பாஸ், மீனாட்சி அந்த வீட்ல இருந்து விரட்டுறதுக்கு, அவகிட்ட இருந்து அவ சொத்தை எழுதி வாங்குறதுக்கு என் பொண்ணு ரொம்ப கிரிமினலா பக்காவா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கா. ஏண்டா வீட்டை அவ பேருக்கு எழுதி வாங்கவா? இல்ல பாஸ், உங்க பேருக்கு தான். ஆ? உங்க வீடு எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு தேவை காசு தானே. ஐயோ ஏண்டா இப்படி காட்டு கத்து கத்துற? என் வாய்ஸே அப்படிதான் பாஸ். சொல்றத கேளுங்க. அவகிட்ட இருந்து வீட்டை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து நாங்க காசை வாங்கிக்கிறோம். பாஸ், அந்த வீட்டை விட்டு மீனாட்சியை துரத்துறதுக்கு என் பெரிய மாப்பிள்ள, என்னோட சின்ன மாப்பிள்ள, என் பொண்ணு 3 பேர் சேர்ந்து பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பார்ட்டி. ஓ சந்தோஷம். டேய் எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. ஆ? என்ன பாஸ், நான் என்ன தப்பு பண்ணேன்? வெறும் சரக்கு மட்டும் குடிச்சா வயிறு கெட்டு போவதாடா. ஏண்டா நான் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு உனக்கே தெரியும்ல. பாஸ், உங்களை அப்படி நான் விட்டுருவேனா? நீங்க சாப்பிட்ட பிறகு பிரியாணி தரலான்னு வச்சிருக்கேன். இந்த பாருங்க, என் பொண்டாட்டி பண்ண பிரியாணி. இந்த பாருங்க. எப்படி? ஏண்டா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறேன். பிரியாணியை கடையில வாங்கிட்டு வரக்கூடாதாடா? பாஸ், பயப்படாம சாப்பிடுங்க பாஸ். என் பொண்டாட்டி பிரியாணி செய்யறதுல கிங்கு. சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. சரி, நல்ல விஷயம் சொல்லிருக்க, நல்லது பண்ணிருக்க. சரி சாப்பிடுறோமா? நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாலே அது போதும். இதாங்க முக்கியமான விஷயம். அடே அடே அடே, உனக்கு தங்கமான மனசுடா. சபாஷ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன நீ சோகமா இருக்கீங்க? வீடு நம்மளை விட்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படுறீங்களா? வீட்டுக்காக போட்ட பிளான் எல்லாமே வீணா போச்சுன்னு கவலைப்படுறீங்களோ? ரொம்ப ஓவரா பேசாத. அண்ணி, ஒவ்வொரு பொருள்லயும் ஒவ்வொருத்தவங்க பேரை எழுதியிருக்கோம்.
இந்த வீடே நமக்குன்னு எழுதியிருந்தா இது நமக்கு வந்து சேர்ந்திருக்கும். பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்காத. எதுக்கு வந்த? உனக்கு என்ன வேணும்? அப்பா உங்களோட பீரோ சாவி கேட்டாரு. ஏன் பீரோ சாவியா? எதுக்கு? உங்க பீரோக்குள்ள தானே நம்ம வீட்டு பத்திரம் பத்திரமா இருக்கு. என்னது? ஏன் பீரோக்குள்ள வச்சிருக்காரா? இதான் தாத்தாவோட புத்திசாலித்தனம். நீ எவ்வளவு நாள் தாத்தாவோட ரூம் உள்ள போய் அவரோட பீரோ உள்ள டாக்குமெண்ட்டை தேடி இருப்ப. அதை நானே பல தடவை பார்த்திருக்கேன். டேய் வாயை மூட்டு சும்மாரு. தாத்தா படு புத்திசாலி. அதான் டாக்குமெண்ட் சேஃபா இருக்குமேனு நம்ம பீரோல வச்சிருக்காரு. அண்ணி எடுத்து தரீங்களா? அத்தை வாங்க நம்ம விளையாடலாம். வாடா. அவுட். தேங்க்ஸ் அண்ணி. அடச்சே, இவ்ளோ நாளா வீட்டு டாக்குமெண்ட் நம்ம கிட்ட தான் இருந்திருக்கு. இது தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா அதை எடுத்து சேட்டுக்கிட்டையாவது அடமானம் வச்சிருக்கலாம். என்னையே ஏமாத்துறாரு என்னோட மாமனாரு. என்னம்மா யோசிக்கிற? இனிமே தாத்தாவோட பீரோல தேடுறதை விட்டுட்டு அந்த ஆன்ட்டி எப்படி காக்கா பிடிக்கிறது தானே யோசிக்கிற. நான் வேணா அந்த ஆன்ட்டி கிட்ட போய் ஆன்ட்டி ஆன்ட்டி இந்த வீட்டை எங்க அம்மா பேர்ல எழுதி வச்சிருங்கன்னு சொல்லட்டுமா? போடா. எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு அவங்களோட சேர்ந்து நீயும் கிண்டல் பண்றியா? முதல்ல ஸ்கூலுக்கு போற வழியை பாரு போ. நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? இன்னைக்கு சண்டே, ஸ்கூல் லீவு. சரி போய் விளையாடு போ. கோவில்ல அம்மனுக்கு முன்னாடி வச்சு கட்டுற தாலி கல்லானாலும் கணவன், கை சரியில்லாட்டாலும் அவன் தான் புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் தாலிய வாங்கி கட்டறா. வாங்க. அப்பா கல்யாணமா இப்பதான் வந்திருக்காரு. டிபாட் எங்கேயோ போற? எங்க போற? எங்க போறதுன்னு தான் தெரியாம போறேன். என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொண்ணை காட்டினா இவரு என்னமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அந்த 60-20 சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். 60 வயசுலயே 20 வயசு பொண்ணு கிடைச்சிருக்கு சார். என்ஜாய் பண்ணுங்க சார். உங்க அக்கா மீனாட்சிய பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. ஹலோ, இவங்க என் அக்கா இல்ல, சித்தி. சித்தியா? ஆமா, அப்பாக்கும் இவங்களுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆகி முதல் முறையா கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவங்களை போய் பொண்ணு கேட்டுட்டு இருக்கீங்க? சார் இவங்க உங்க ஒய்ஃபா? சுந்தரம் சார், நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். சாரி சார், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் ஒரு விஷயம் முக்கியமா உங்ககிட்ட பேசணும் தான். ஃபர்ஸ்ட் என்னோட விஷஸ நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிக்கிறேன். ஹாப்பி மேரிட் லைஃப், ஹாப்பி பிகினிங். சார் இப்ப சொல்லுங்க, எதுக்கு இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணீங்க? சாரி சார், இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மனோநிலையில இல்ல. என்ன சார் சொல்றீங்க? இங்க எதிர்பாராதது எதோ நடந்து போச்சு சார். எனக்கு என் பிரச்சனையே அளவுக்கு மீறி போனதுனால ஆபீஸ் வேலையை என்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த லட்சணத்துல நான் எப்படி ரூபாவுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. அதனால இந்த பொறுப்புல இருந்து நான் விலகிக்கிறேன். சார் என்ன சார் பேசுறீங்க? நீங்க வேற யாரையாவது வச்சு ஆபீஸையும் ரூபாவையும் நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வரலாமே.
அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்னையும் இதுலேருந்து சீக்கிரம் கொஞ்சம் ரிலீவ் பண்ணுங்க சார். நோ 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 என்ன பேசுறீங்க சுந்தரம் சார்? பாருங்க, நடந்த விஷயத்தெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். இதுக்காக இப்படி இடிஞ்சு போய் உட்காரலாமா? இங்க பாருங்க, உங்க வயசுல உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா அதுக்காக சந்தோஷப்படுவாங்க. அது எப்படி சார்? சார், நீங்க எவ்வளவு கான்பிடண்டான ஆளு. நீங்க போய் இவ்வளவு டிஜிட்டடா பேசலாமா? சார் இல்ல சார், நான் இப்போ இருக்கிற மனோநிலையில இத நான் நீங்க இப்ப இருக்கிற மூட்ல, இந்த வயசுல இந்த ஸ்ட்ரெஸ், அப்புறம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஓவர் பர்டன் தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியில வந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி மறுபடியும் பழைய சுந்தரமா நீங்க நிச்சயமா திரும்ப வருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு சார். திடீர்னு நான் இதுல இருந்து எப்படி சார் வெளில வர முடியும்? கேளுங்க சார். சார், நீங்க உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் பார்க்காத ப்ராப்ளமா நீங்க சால்வ் பண்ணாத இஷ்யூஸா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா ஒரு சின்ன சஜஷன் கொடுக்கலாமா? சொல்லுங்க சார். ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹாம்பர் கொடுத்திருப்பாங்களே, ஹனிமூன் பேக். சார் கூல் 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 கூல். எந்த டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு என்ட்ரி கொடுங்க. சுந்தரம் சார், பி சேர்ஃபுல். எல்லாத்தையும் கடந்து போற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு. தயவு செஞ்சு என்ன கை விட்டுறாதீங்க சார். நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் என்னால இங்க இப்படி ஃப்ரீயா இருக்க முடியுது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு விஷயம் ரைட்டா சொல்ற சுந்தரம் சார், நீங்க 3வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்க தான் இந்த கம்பெனிக்கு இன்சார்ஜ். சார், 10,000 மைல் தள்ளி அங்கேருந்து என்ன ஓட்டுறீங்களா? சார், ரெஸ்பான்சிபிலிட்டி cannot be taken back சுந்தரம் சார். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்பா, now I am happy சுந்தரம் சார். எனக்கு இது போதும். பாய். அண்ணா, என்னண்ணா டல்லா இருக்கீங்க? இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய், அதுலேருந்து மீண்டு வர எவ்வளவோ ட்ரை பண்றேன், முடியலடா. அண்ணா, இப்போ உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நான் கரெக்டா சொல்லட்டுமா? இந்த கல்யாணத்தை இந்த உலகம் ஏத்துக்குமா ஏத்துக்காதா? அதானே. உலகம் 1000 சொல்லுனே, அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. உங்க மனசாட்சி என்ன சொல்லுது அதுபடி நடங்க. உலகமே நீ தான் என் மனசாட்சின்னு சொல்லுது. சொல்ல நீ. அப்படி கேளுங்க. இதோ பாருங்க, 1 வீக் ஹனிமூன் பேக்கேஜ். என்ஜாய். போடா போடா போடா. போறேண்ணா. இந்த பேக்கேஜ் அப்படியே என் ஒய்ஃப் பேருக்கும் என் பேருக்கும் மாத்தி கொடுங்க ப்ளீஸ். போடா. நானாவது உன்னை ஃபைலால் அடிச்சேன், உன் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிப்பா. போ போட. சரி, ஆசையா நிக்கிறேன் பாரு. ஹனிமூன் அவ்வளோ சிம்பிளா போச்சா? என்ன சார் இது? டீயை கேட்டா காஃபி எடுத்து வந்து கொடுக்குறீங்க? சாரி சார், டீயா கேட்டீங்க? ஏதோ ஒரு ஞாபகத்துல காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். மாத்தி கொண்டு வந்துடுறேன். இந்த டீயை கொண்டு வரதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இன்னொன்னு போட்டு எப்போ கொண்டு வந்து கொடுப்ப? இதோ உடனே கொண்டு வந்துடுறேன் சார். சார், ஒரு காஃபி. சார், நான் உங்களுக்கு 100 ரூபா தான் கொடுத்தேன். நீங்க 200 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்குறீங்க. ஐயோ, பிடிங்க. தேங்க்யூ சார். கல்லாவில் இருக்கும்போது கவனம் இருக்கணும், சரியா? எல்லாரும் என்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஓகே சார், பார்த்துக்கோங்க. யோ, டீ கேட்டேனே, என்னாச்சு? சார் சார் சார், சாரி சார், ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன் சார். இந்த எப்போ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் சார். நல்லா போட்டு கொண்டு வந்து போ. நான் பக்கத்து கடையிலே போய் குடிச்சுக்கிறேன். சார் சார், எடுத்துட்டு வந்துடுறேன் சார்.
எதுக்கு ஃபோன் வச்சிருக்க? எத்தனை வாட்டி கால் பண்றது? எப்ப பார்த்தாலும் எடுக்க மாட்டேங்கிற. என்ன அவாய்ட் பண்றியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல திவ்யா. நான் ஏன் உன்னை அவாய்ட் பண்ண போறேன்? இந்த கடை டெவலப்மெண்ட் எல்லாம் உனக்காக தானே. அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற? இல்ல கடையில டீ போட மாஸ்டரும் இல்ல, அந்த பையனும் இல்ல. நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. கஸ்டமர்ஸ் வேற அதிகமா வராங்க. கஸ்டமர்ஸ் அதிகமா? ஆளே இல்லாத கடையில யாருக்குடா டீ போட்டுட்டு இருக்க? கிண்டல் பண்ணாத திவ்யா. என் வீட்ல எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அத பத்தி கால் பண்ணி பேசலாம்னா போனே எடுக்க மாட்டேங்கிற. அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற? இல்ல கடையில மாஸ்டரும் இல்ல, அந்த பையனும் இல்ல. நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. கஸ்டமர்ஸ் வேற அதிகமா வராங்க. அதான். கஸ்டமர்ஸ் அதிகமா? ஆளே இல்லாத கடையில யாருக்குடா டீ போட்டுட்டு இருக்க? கிண்டல் பண்ணாத திவ்யா. எங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அத பத்தி கால் பண்ணி பேசலாம்னா போனே எடுக்க மாட்டேங்கிற. போன் சைலண்ட் மோட்ல இருந்துச்சு. அதான். சும்மா கதை விடாதடா. இப்படி சமாளிக்காம போய் சொல்றதுனால தான் என் பேரண்ட்ஸ்க்கு ஒன்னும் பிடிக்கவே இல்ல. ஐயோ புரிஞ்சுக்கோ திவ்யா. ஏற்கனவே எங்க வீட்ல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நீ வேற டென்ஷன் பண்ற. உங்க வீட்ல என்ன பிரச்சனை? உட்கார் சொல்றேன். என்ன சாப்பிடுற? அதெல்லாம் அப்புறம். முதல்ல விஷயத்த சொல்லு. எங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு. என்னடா சொல்ற? இந்த வயசுல ரெண்டாவது கல்யாணமா? ஆமா. ஒரு பொண்ணை காப்பாத்த போய் அந்த பொண்ணு அப்பாவை அவ கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டா. எங்களுக்குள்ள என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இது? ஏற்கனவே எங்க அப்பாவும் அம்மாவும் உங்க வீட்ல சம்பந்தமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப நீ வேற இந்த விஷயத்த சொல்ற. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதான் திவ்யா, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாம நீ தான் பாத்துக்கணும். டேய் நல்ல வேலை எங்க அம்மா ஊர்ல இல்ல. இருந்திருந்தா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வர்றதுக்குள்ள எப்படியாவது சரி செஞ்சு சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ற வழிய பாருடா. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணிதான் ஆகணும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. உங்க அப்பா தான் நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் இப்படி பண்ணிட்டாரே. அதான் திவ்யா எனக்கும் கவலையா இருக்கு. அண்ணா நம்ம டாக்டர் பிரேம் இல்ல, அவர் கண்ணு அவுட்டு, மாலை கண்ணுன்னு நினைக்கிறேன். எதை வச்சுட சொல்ற? நேத்தே அவரை பாக்குறதுக்காக கிளினிக் போயிருந்தேன். டாக்டரின் பார்வை நேரம் 6 to 8 அப்படின்னு போட்டிருந்தது. நீ எத்தனை மணிக்கு போன? 8:15. அதான் பார்வை நேரம் 6ல இருந்து 8. 8:15 அவருக்கு எப்படி கண்ணு தெரியும்? ஏய் என்ன விளையாடுறியா? பார்வை நேரம்னா என்ன அர்த்தம்? விசிட்டிங் ஹவர்ஸ்னு அர்த்தம். ஆமால, புரியுதா? ஓகேண்ணா. பார்த்தா அங்கிள், ஒரு நிமிஷம் வாங்க. யாரோ கூப்பிடுற மாதிரி இல்லைண்ணா. கண்ணு தான் வீக்குன்னு பார்த்தா காதும் அவுட்டா? என்ன சுத்தமா போச்சு. அருள் தான் கூப்பிடுறான். அவன் எதுக்குன்னா என்ன கூப்பிடுறான்? அருள் உன்னை எதுக்காக கூப்பிடுறான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? சில சமயம் அவன் கூப்பிடுறது அவனுக்கே தெரியாது. போய் பாரு. சரி. அம்மா என்ன அருள் கூப்பிட்டியா? இந்தாங்க அங்கிள், இந்த வாரம் காஃபி சாப்பிட கலெக்ஷன். அப்பா தான் உள்ள இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதானே. இதே ஏன் என்கிட்ட கொடுக்குற? நீங்க தானே அங்கிள் நான் கடையை வைக்கிறதுக்கு லோன் வாங்க ஹெல்ப் பண்ணீங்க. என்னப்பா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? இல்ல அங்கிள், என்னதான் இருந்தாலும் நீங்க தான் பணம் வாங்கி கொடுத்தீங்க. நீங்க தான் என்னுடைய வெல்விஷர். அவரை விட உங்க மேல மதிப்பு மரியாதையும் இருக்கு. இந்தாங்க, அப்பாவோட நான் உங்களை தான் மதிக்கிறேன். நான் யாருப்பா? 3வது மனுஷன். அப்பா இருக்கும்போது அவர்கிட்ட கொடுக்கறதா நல்லது. அவரும் சந்தோஷப்படுவார்ல. இரு கூப்பிடுறேன். இல்ல அங்கிள், அவரை கூப்பிடாதீங்க. என்னப்பா அவர் மேல கோவமா? பின்ன அவர் செஞ்ச காரியத்துக்கு தலையில வச்சு கொண்டாடுவாங்களா? சத்தமா பேசாதப்பா.
உள்ளதான் இருக்காரு. அவர் காதுல விழுந்தா சங்கடப்படுவாரு. அவர் மட்டும் என்ன நாம சந்தோஷப்படுற மாதிரியா செஞ்சிருக்காரு? ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல அங்கிள். வேற வழி இல்லாம தான் வந்துகிட்டு இருக்கேன். என்னப்பா இப்படிலாம் பேசுற? இன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு திவ்யா வந்த காஃபி ஷாப்புக்கு. கஸ்டமராவா இல்ல காதலியாவா? இனி கஸ்டமரை கூட என்ன பார்க்க வரமாட்டான் அங்கிள். அவளுக்காக கடன் வாங்கினது, காஃபி ஷாப் வச்சது எல்லாமே வீணா போயிட்டு போல இருக்கு. ஏன்டா என்னடா ஆச்சு? பின்ன ஏற்கனவே அவ பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கல, வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பிளான் பண்றாங்க. இதுல இவரு 2ஆம் தரமா ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்காரு தெரிஞ்சா வேற வினையே வேண்டாம், கேவலப்படுத்திடுவாங்க. அவ்வளவுதான், நான் திவ்யாவை அடியோட மறந்துட வேண்டியதான். தம்பி, சும்மா தேவையெல்லாம் வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இது எல்லாத்தையும் உங்க அப்பா ஈஸியா சால்வ் பண்ணிட்டுவாரு. இப்படி நினைச்சுதான் ஒவ்வொரு பிரச்சனையும் இழுத்து விட்டுட்டு இருக்காரு. இந்த அலையெல்லாம் ஓயறதுக்குள்ள எங்களுக்கே வயசாயிடும் போல இருக்கு. ஏன்பா அவர் என்ன வேணும்னு விரும்பி தாலி கட்டி கூப்பிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, ஒரு பொண்ணை காப்பாத்த போய் எதிர்பாராம நடந்த விஷயம் இது. அதை புரிஞ்சுக்காம ஆளாளுக்கு என்னென்னோ பேசிட்டு இருக்கீங்க. இது எதிர்பாராத விஷயம் தானே, அப்புறம் எதுக்கு தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி வீடு வரைக்கும் கூட்டு வரணும்? அவர் கட்டின தாலிய அதே கோவில் உண்டியல்ல கழட்டி போட்டு எதிர்பாராம நடந்துருச்சு போயிட்டு அவனு கழட்டி விட்டுருக்கலாம்ல. எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? தாலி கட்டி தூக்கி போறதெல்லாம் உனக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சுல பிரபு. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு வேணா தாலி கட்டி தூக்கி போறது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு அப்படி இல்லை தம்பி. அங்கிள், எதுக்கு நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்காக அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? டேய், இது அவ வீடுடா, மீனாட்சிங்கிற கஸ்தூரியோட வீடு. இங்க வராம வேற எங்க போவா? நியாயமா பார்த்தா அந்த மீனாட்சி இந்த வீட்டை விட்டு போக சொல்ற அதிகாரம் உங்க யாருக்குமே கிடையாது. விரட்டி விடுங்கிறீங்க. நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன், நீங்களாம் வெளில போங்கடான்னா எங்கடா போவீங்க சொல்லுங்க? பார்த்தா என்ன இன்னைக்கு பாயிண்டா பொழந்து கட்டுறான். நம்மளை விட ஆவேசமா இருக்கான். என்னோட சரியான சிஷ்யன் தான் இவன். எதிராளியோட பலம் தெரியாம எப்பவும் மோதக்கூடாது தம்பி. அதனாலதான் உன் பொண்டாட்டி கங்கா மீனாட்சி அத்தையை ஏத்துக்கிட்டு அவளோட அனுசரிச்சு போயிட்டு இருக்கா. அதுதான் புத்திசாலித்தனம். இத பாருங்கப்பா, சில விஷயங்களை ஆற போட்டு தான் முடிவெடுக்கணும். சும்மா தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு தான் சங்கடமா முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. போங்க, இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பாருங்க. பிரபு, உன் மாமனார் பேச்சு கேட்காம கங்கா இப்பதான் சுயமா ஒரு முடிவு எடுத்திருக்கா. அதுபடி நடந்துக்க, அதான் நல்லது. துபார் அருளே, கையில காசு இருக்கும்போதே வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்குற வழியை பாரு. கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, அதை மறந்துடாத. கொடு. என்னங்க? என்ன மீனாட்சி, உள்ள வரலாமா? இது உன்னோட ரூம்மா. என்ன கேள்வி இது? வா. என்ன மீனாட்சி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஊர்ல யார் யாரோ என்னென்னவோ என் காது படவே பேசுறாங்க. நீ பேசுறத நான் காது கொடுத்து கேட்க மாட்டேனா? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லு. சாரிங்க, என்னாலதானே இப்படிலாம் ஆச்சு. இதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லம்மா, சந்தர்ப்ப சூழ்நிலை. நம்ம 2 பேருமே விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ். எதிர்பாராத என்னென்னமோ நடந்து போச்சு. இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? என்ன என் பசங்களே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரோடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாயிட்டேன். ஒருத்தர் கூட என்ன புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரே ஆதங்கம் தாம்மா எனக்கு. எந்த விஷயமே என்னை இந்த அளவுக்கு பாதிச்சதில்லை.
சாரிங்க. அதான் சாரி சொல்லிட்டியே, அதையே எவ்வளவு தடவை சொல்லுவ? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த பொறுக்கி கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக உங்களை இப்படி ஒரு இக்கட்டுல மாட்டி விட்டதா ஆயிடுச்சு. எனக்கு அப்போ வேற வழி தெரியல. அதான். யாரும் யாரையும் குறை சொல்லி இப்போ ஒன்னும் ஆகப்படுதில்ல, எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. என்னால உங்களுக்கு பிரச்சனைனா இப்பவே நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேங்க. யாருக்கும் என்னால எந்த கஷ்டமும் வர வேண்டாம். மீனாட்சி, நீ இங்க இருக்கிறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. உண்மையை சொல்ல போனா நீ இங்க இருக்கிறத ஒரு பலமா நினைக்கிறேம்மா. அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு? நான் இருந்து உங்களோட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன். அப்படி நீ செஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னோட பசங்களும் சரியாகி எல்லா விஷயமும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதுதான் என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வீடே சந்தோஷமா இருக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லம்மா. ஆனா நம்ம பிரச்சனையில ஆளாளுக்கு வேற வேற திசையில திரும்பி நவக்கிரகம் மாதிரி நிக்கிறாங்களே, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில நிக்கும் போதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம். என்ன நம்புங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷப்படுறவன் நானா தான் இருப்பேன். நிச்சயமா நடக்கும், நடத்தி காட்டுறேன். நான் உன்னை பரிபூர்ணமா நம்புறேன் மீனாட்சி. சரி வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. நீ இல்லையா? சரி வா. இன்னைக்கு ஆட்டத்தை இவன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அருள், எங்க டீ கடைக்கு கிளம்பிட்டீங்களா? சாரி, காஃபி ஷாப்க்கு கிளம்பிட்டீங்களா? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போங்களேன். எனக்கு பசிக்கல. ஒரு நிமிஷம். இப்பெல்லாம் உங்களுக்கு வீட்டு சாப்பாடை விட வெளி சாப்பாடு தான் பிடிக்குது. அது ஒன்றும் தப்பு இல்ல. ஆசை தீர சாப்பிட்றதுக்கு சங்கடமா தான் இருக்கும். என்னையே அக்செப்ட் பண்ணிக்கல, நான் சமைச்சதை மட்டும் எப்படி ஏத்துப்பீங்க? பிடிக்குது பிடிக்கலங்கிறதுலாம் வேற விஷயம். ஆனா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வருமா? நான் சொல்லல, டாக்டர் தான் சொன்னாங்க. நீங்க பசி தாங்க மாட்டீங்களாமே, அப்பதான் சொன்னாரு. கையில காசு பொருளுது, தாராளமா வெளியில சாப்பிட்டுக்கோங்க. என் மேல இருக்கிற கோவத்துல வயித்த காய போடாதீங்க. அட்வைஸ் அவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. டீ கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டு என்னது 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கீங்களாமே. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா தான் சொன்னாரு. என்னதான் அப்பா புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற தானே. அப்பா பணங்கிறதுக்காக அலட்சியமால இருக்க வேண்டாம். கை நீட்டி வாங்கிய கடனை கட்டாயம் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு உங்க அப்பதான் சொன்னாரு. நீங்க சம்பாதிச்சு அவருக்கு கொடுத்து அவரை சந்தோஷமா வச்சுக்கணும். அதுவும் இல்லாம இந்த வயசுலயும் இப்படி ஓடி ஓடி உழைக்க வேண்டியதா இருக்கேன்னு உங்க அப்பா தான் ஃபீல் பண்ணி சொன்னாரு என்கிட்ட. நமக்கு எதுக்கு அவர் பணம்? வெளியில வாங்கினா கொடுக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுத்துருங்க. சந்தோஷத்தை கொடுக்க முடியலனாலும் ஸ்ட்ரெஸ்ஸையாவது கொடுக்காம இருக்கலாம்ல. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நாம தானே பொறுப்பாயிடக்கூடாதுல்ல.
ஆள் வந்தது முதல்ல அந்த பணத்தை அவர் மூஞ்சிலே விட்டேறேன். யாருக்கும் தெரியாம கடன் கொடுத்தேன்னு ஊரு முழுக்க தண்டார் அடிச்சிட்டு இருக்காரு. வரட்டும். என்ன காஞ்சிருச்சா? இப்ப கடுகு போடு. போடு போடு போடு. பட படன்னு புரியும். இப்ப வெங்காயத்தை போடு. ஒரு நிமிஷம், இந்தாங்க உங்க பணம். உங்க பணம் தான், வாங்கிக்கோங்க. அங்க கொடு. அங்கிள் இந்தாங்க. பரவாயில்லையே, வட்டி பணத்தை கரெக்டாக கொடுத்துட்டியே. இதே மாதிரி மாதம் மாதம் வட்டி கரெக்டாக கொடு. வட்டி தானேப்பா கொடுத்துருக்க, அதுக்கே எந்த குதிக்கிற? அண்ணா இந்தாங்க. நான் எப்பவும் சொன்னதில் கரெக்டாக இருப்பேன். அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொன்ன சொல் மாறாமல் கரெக்டாக நடந்துக்கணும். இத்தனை பேர் இருக்கோம், ஏன் நீ தனியா பேசிட்டு இருக்க? நான் வேற யார்கிட்டயும் பேசல, உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் கடன் எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் யாருக்காக எதுக்காக கடை வச்சோன்னு எனக்கு தெரியும். டேய், எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா பேசு. இந்த ஜாட மாடையா பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அதைத்தான் நானும் சொல்றேன். எதுவா இருந்தாலும் நேரா என்கிட்டயே சொல்லிருக்கலாம். இத பாரு, எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் வெளிப்படையா சொல்ல முடியாது. அதான் தெரியுதே மறைமுகமா என்னென்ன வேலை செய்றீங்கன்னு. அருள், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இவர் உங்க அப்பாடா. பார்த்தா அந்த மரியாதை அவன் மனசுல கொஞ்சமாவது இருந்தா இப்படி எல்லாம் பேசுவானா? மரியாதைலாம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அருள், அப்பா கிட்ட என்ன பேச்சு பேசுற நீ? இப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்பு. பணத்தை கொடுத்துட்டல, அவர்கிட்ட நீ என்ன சொன்னியோ அதை அவர் கரெக்டா சொல்லுவாரு. சுந்தரம் சொல்ல தவற மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்க யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதும் அவருக்கு தெரியும். முதல்ல நீ கிளம்பு போ. ஏங்க, அவன் தான் சின்ன பையன், தெரியாம பேசுறானா? அவனுக்கு சரிசமமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மீனாட்சி, அவன் வேற ஏதோ கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கத்திட்டு போறான். மூணாவது மனுஷன் மாதிரி பணத்தை கேட்டு வாங்கிட்டு பணத்தை கடனா கொடுத்தீங்கல்ல, அந்த கோவம் அவனுக்கு. என்ன இருந்தாலும் நீங்க பண்ணதும் தப்பு. இல்ல மீனாட்சி, வாழ்க்கையில எதுவுமே ஈஸியா கிடைச்சிரும்னு அவன் நினைச்சிடக் கூடாது. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். வாழ்க்கையில ஒரு கமிட்மெண்ட் வேண்டாமா? அந்த கமிட்மெண்ட் இருந்தா தானே அவனால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். நான் இதை தெரிஞ்சுதான் இப்படி பண்ணேன். அவன் என்னடானா ஒன்னும் புரிஞ்சுக்காம இப்படி கத்திட்டு போறான். சாரிப்பா, என்னால வந்ததுதான் இது எல்லாமே. அன்னைக்கு கோவத்துல அண்ணன் கத்தும் போது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா போச்சு. இல்ல வைஷு, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துதானே ஆகணும். இட்ஸ் a கமிட்மெண்ட். அவன் வேலையை விட்டு வந்த உடனே இத பத்தி பேசி இஷ்யூ ஆக்கி இருக்க வேண்டாம். படன்னு கொட்டி தீத்துட்டான். ஏங்க, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மீனாட்சி, இதை உள்ள கொண்டு போய். வா. செல்லம், வாடா குட்டி. நான் ஸ்கூலுக்கு போகணுமா வேணாமா? டேய், ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு போறதா வேணாமான்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா போகணும். நீங்களே என்ன ரெடி பண்ணல, அதான் நானே ரெடி ஆயிட்டேன். அது சரி. என்னமோ நீங்க ஸ்டூடண்ட் மாதிரி இவ்ளோ சீக்கிரமா ரெடி ஆயிட்டீங்க. தாத்தாக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் அதிகமான வேலைடா, அதனால தான். உட்கார். வாங்க தாத்தா, நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ ஒத்தந்தான் சொல்லாம இருந்த, நீயும் சொல்லிட்டியா நான் செய்யறது பிடிக்கலன்னு? தாத்தா, கால்ல என்னமோ குத்திக்கிட்டே இருக்கு தாத்தா. கால காட்டு.
எப்பவுமே ஷூ போறதுக்கு முன்னாடி ஷூவை நல்லா தட்டணும். உள்ள மண்ணு ஏதாவது இருந்தா காலை குத்தும். ஷூக்குள்ளேயும் மண்ணு இருக்க கூடாது, மண்டைக்குள்ளேயும் மண்ணு இருக்க கூடாது. ஓகேயா? ஓகே. டிஃபன் பேக், ஸ்கூல் பேக் வெளில வச்சிருக்கியா? சரி, கிளம்பு, டைம் ஆச்சு. வாடா. பாய் தாத்தா. அகிடா. ஓகே, பாய். பாய். கங்கா, கங்கா நான் கிளம்புறேன். இதோ வரேங்க. இந்தாங்க மதியம் லஞ்ச். ஏய், நான் இப்பதான் வேலைக்கே போறேன், அதுக்குள்ள சாப்பாடு கட்டி கொடுக்குற? எங்கேயாவது மரத்தடியில வச்சு சாப்பிடுங்க. சாப்பாடை ஸ்கிப் பண்ண கூடாதான். யார் சொன்னது? அத்தைதான். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் அத்தைன்னு சொல்லாதீங்கன்னு. ஒரு மரியாதை தான். ஹலோ, மீனாட்சி மேடம் இருக்காங்களா? தோ சொன்ன நேரத்துக்கு ஃபோன் பண்றதே கிடையாது. யூஸ்லெஸ் ஃபெலோ. வாங்க. அங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, அதுக்குள்ள பாத்ரூம் இருக்கு. இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, பக்கத்துல கிச்சனும் இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போற கேட்டும் இருக்கும். அங்க இருந்து நீங்க என்ன கிச்சன் ரொம்ப வருஷமா அங்கதானே இருக்கு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? சரிங்க மேடம். மீனாட்சி, யார் இவங்க? என்ன பேசிட்டு இருக்க? நான் தான் வர சொன்னேன். இவங்களே இன்ஜினியர்ஸ். இங்க எதுக்கு வந்திருக்காங்க? சொல்றேன் சார். நீங்க மாடியில போய் பாருங்க, 2 ரூம் இருக்கு சார். சரிங்க. வாங்க. ஓகே. வாங்க. அங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, அதுக்குள்ள பாத்ரூம் இருக்கு. இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, பக்கத்துல கிச்சனும் இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போற கேட். என்ன கிச்சன் ரொம்ப வருஷமா அங்கதானே இருக்கு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? மீனாட்சி, யார் இவங்க? என்ன பேசிட்டு இருக்க? நான் தான் வர சொன்னேன். இவங்களே இன்ஜினியர்ஸ். எதுக்கு வந்திருக்காங்க? சொல்றேன் சார். நீங்க மாடியில போய் பாருங்க, 2 ரூம் இருக்கு சார். நீங்க வாங்க. உங்களுக்கு அதிகமாலாம் பட்ஜெட் போட்றாதீங்க சார். கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாதிரி கம்மி பட்ஜெட்லயே பார்த்து முடிச்சிருங்க. சரிங்க. ஆனா கண்டிப்பா குவாலிட்டி லைஃப் லாங் இருக்கணும். சரிங்க மேடம், கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி. என்ன மீனாட்சி, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. வீட்டை சுத்தி சுத்தி வரீங்க. எதுக்காக இவர் வர சொன்ன? அது கண்டிப்பா நீங்க இந்த வீட்டு வாங்கும்போது இது 25 வருஷம் பில்டிங். இப்ப வாங்கி 25 வருஷம் ஆச்சு. ஆக மொத்தம் 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரெனோவேட் பண்ணவே இல்லையா? அங்கங்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சில இடத்துல மழை பெய்யும் போது தண்ணி கொட்டுது. ட்ரைனேஜ் வேற பிளாக் ஆயிருக்கு. அதான் வீட்லயும் இன்டீரியர்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டியா மாத்தலாம்னு இருக்கேன். ட்ரெண்டியாவா? இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. திடீர்னு இவங்களை வரவழைச்சிருக்க. பாத்தியாடா, நம்ம வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம அவ இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கா. இப்ப திடீர்னு ரெனோவேஷன் ஆரம்பிச்சா நாம எங்க போய் தடுறது? மேல ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன். பில்டிங் ரொம்ப பழசா இருக்கு. புதுசா கட்டுற அளவுக்கு ரெனோவேட் பண்ணணும். அவ்வளோ டேமேஜா இருக்கு. சரி சார், இந்த வீட்டோட வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு நிமிஷம் மேடம். ரொம்ப தனியா போய் பேசுறாங்க. நிறைய செலவாகுமோ? இதை நம்ம எப்படி முடிக்கிறதுக்கு ஒரு 3 மந்த் ஆயிடும் மேடம். மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஆகும் மேடம். என்னது 3 மாசமா? ஆமா சார், கண்டிப்பா 3 மாசம் ஆகும் சார். இப்பெல்லாம் லேபர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஆமாங்க, 3 மாசம் தானே. அது வரைக்கும் பக்கத்துல எங்கேயாச்சும் வீடு எடுத்து ஷிஃப்ட் ஆயிப்போம். அதுக்குள்ள யார் யாருக்கு எப்படி எப்படி வீடு வேணுமோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணி திரும்ப இங்க வந்துடலாம். என்னப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அது என்னங்க, இதுக்கெல்லாமா அவங்க முடிவை எதிர்பார்ப்பீங்க? திடீர்னு அவங்க மேல இடிஞ்சு விழுந்து பெரிய டேமேஜ் ஆயிடுச்சுன்னா யாருக்கு பதில் சொல்றது?
சரிம்மா, உன் இஷ்டம். ப்ரொசீட் பண்ணு. நீங்க இன்னும் ஒரு வாரத்துல வந்து எஸ்டிமேஷன் கொடுத்துட்டு அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு போயிருங்க. ஓகே மேடம். நாங்க அதுக்குள்ள வேற வீட பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இங்க அந்த என்ட்ரன்ஸ்ல அங்க பாத்தீங்கன்னா நேச்சரா சீனரிஸ் மாதிரி பண்ணிடலாம். சூப்பர் ஐடியா. பார்த்தா அண்ணா வீட்டுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன். டேய், ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்குடா. அண்ணா அதை அட்டன் பண்றதுக்கு தானே நம்ம ஆபீஸ் சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கோம். 5 நிமிஷம் நீங்க காலை கட் பண்ணுங்க, நான் அடுத்த நிமிஷம் அங்க இருப்பேன் பாருங்க. அது இல்லடா, உடனடியா ஒரு வீடு பார்க்கணும். வீடு தானண்ணா, பார்த்தலாம்ண்ணா. அண்ணி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்கண்ணா. இது யாரு, அண்ணியா? மீனாட்சி அண்ணி. டேய், என்னடா மீனாட்சி அண்ணி மீனாட்சி அண்ணின்னு என்ன வெறுப்பேத்துறியா? வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? என்ன இருந்தாலும் அண்ணன் ஒய்ஃப் அண்ணி தானேண்ணா. விஷயத்த சொல்லு. அண்ணா, அண்ணி சொன்னாங்க வீட்டை ரெனோவேட் பண்ணி எக்ஸ்ட்ராவா 2 ரூம் போடணுமா. அது வரைக்கும் வெளியில ஒரு 3 மாசம் தங்குற மாதிரி இருக்கும். அதனால உடனே வீடு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அண்ணா, அண்ணி பேச்சுக்கு மறு பேச்சு ஏதுண்ணா. நான் வீடெல்லாம் பார்த்துட்டேண்ணா. எங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வீடு இருக்கு, பெரிய வீடு, 4 பெட்ரூமோட. நிஜமாவா? ஆமாண்ணா, நீங்களும் அண்ணி வந்தாக்க வீட்டை பார்த்து பிடிச்சிருந்தா அட்வான்ஸை கொடுத்து நல்ல நாள் பார்த்து பாலை காய்ச்சி உடனே குடி வந்துடலாண்ணா. வாடகை நம்ம பட்ஜெட்குள்ள தானே இருக்கும். ஆமாண்ணா. நீ என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க? அண்ணா, நீங்க சொல்றதும் அண்ணி சொல்றதும் எனக்கு ஒண்ணுதான். அட, அதான் உடனே வீட்டை பார்த்துட்டேன். அண்ணா, அண்ணி வேணா ரெடியா இருக்க சொல்லுங்க. நம்ம கார் வருதுல்ல, நம்ம கம்பெனி கார்லயே போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். வேணா அண்ணியை டிராப் பண்ணிட்டு நம்ம அப்புறமா ஆபீஸ் வேலையை பார்த்துப்போம். ஓ, என் ப்ரோக்ராம் முழுக்க நீ சொல்ற இல்ல. இப்போ உன்னுடைய அண்ணி புராணத்தை இத்தோட நிறுத்திக்க. முதல்ல வீட்டை ஃபிக்ஸ் பண்ணு, நாம பாக்கி டீடைல்ஸ் எல்லாம் பேசணும். அண்ணா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க 2ஐயும் பார்த்துட்டீங்க. அடுத்து வீட்டை வாடகைக்கு எடுக்கணும், குடி போகணும், அதையும் பார்த்துருவோம். என்ன, என் வீட்டுக்கிட்ட தானே உன் வீடு? டெய்லி வந்து உதைக்கிறேன்டா. வெயிட் பண்ண. ஓகேண்ணா, எப்போ வேணா வந்து உதங்கண்ணா. வச்சுட்டுமா? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானே. வெல்கம் பேக் மிஸ்டர் ராமசுந்தரம். மறுபடியும் நம்ம கம்பெனில கூப்பிட்டு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களோட சேவை இந்த கம்பெனிக்கு தேவை. அதனால தான் அண்ணா உங்களுக்கு திரும்ப வேலை போட்டு கொடுத்துருக்கார். தள்ளுங்க. இவர்தான் வயசாயிடுச்சுன்னு வேலையை விட்டு அமிச்சிட்டல, திரும்ப எதுக்காக கூப்பிட்டீங்க? வயசானா வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவீங்களா? இத்தனை வருஷம் இந்த கம்பெனிக்கு விசுவாசமா வேலை பார்த்தாரு, அதை கணக்குல வச்சுக்க மாட்டீங்களா? இத பாரு ரூபா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஓல்ட் இஸ் கோல்டு. ஹே, சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன அன்னைக்கு என்ன ரூபா மேடம் தான் தெய்வம்னு சொன்னேன், இன்னைக்கு அண்ணா அவங்கள பத்தி பேசின உடனே கை தட்டுற. என்ன கட்சி மாறிட்டியா? அடைக்கவாசி. வாங்க உட்காருமா. உள்ள வாங்க. நம்ம எதிரியோட கம்பெனில ஸ்ட்ரைக் நடத்தி அந்த கம்பெனியை விலக்க போக வச்சது யாருன்னு நினைக்கிற? நீ வேலையை விட்டு அமிச்ச நம்ம ராமசுந்தரம். ரூபா, நீ இவரை வேலையை விட்டு அனுப்பிச்சாலும் நான் சொன்ன வேலையை அந்த ஆபீஸ்ல போய் கச்சிதமா பண்ணி அந்த ஆபீஸை கலகலக்க வச்சு திரும்ப தாய் ஆபீஸ்க்கே வந்துட்டார். இவர் தான் நம்ம ஆபீஸோட ஸ்லீப்பர் செல். அரசியல் டெக்னிக். என்னைக்குமே சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுதான் நம்ம வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். அனுபவத்தை இளமையால தோக்கடிக்கவே முடியாது. புது சரக்கை விட என்னைக்குமே பழைய சரக்கு தான் மதிப்பு அதிகம். சரக்கா? சிங்கம் கொஞ்சம் சீக்கா இருக்குன்னு சீண்டி பார்க்க சொல்லு. எனக்கு கூட தான் வயசாச்சு, சீண்டி பார்க்க சொல்ல. அப்ப தெரியும் என்னோட வாய்ஸ் என்னன்னு காட்டுவேன். மிஸ்டர் ராமசுந்தரம், உங்க ஜாயினிங் ஆர்டர்ல முதல்ல ரூபா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் சீட்ல போய் உட்காருங்க. ஓகே? ஓகே சார். போங்க, சைன் பண்ணி கொடுத்துருமா. இவ எதையுமே கத்துக்க மாட்டா போல இருக்க.
ஏய் வா 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 வா. என்னம்மா இது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் யாருக்கும் தெரியாம இப்படி திருட்டுத்தனமா என்ன பார்க்க அடியே, வருவ? நானாவது பரவாயில்ல. பாவண்டி உங்க அப்பா குடுகுடுப்புக்கார வேஷம், பிச்சைக்கார வேஷம்னு விதவிதமா வேஷம் போட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்காரு. பார்க்கவே பாவமா இருக்கு தெரியுமா? நீ வாமா வீட்டுக்கு போலாம். ஐயோ, நான் வரலப்பா. ஏமா? ஏற்கனவே உங்க மாமனாரு நல்ல நாள்ல நாயகம். இப்போ ஒண்ட வந்தவள உரிமையா பொண்டாட்டின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. நீ தான் இது வரைக்கும் இத பத்தி பேசாம இருந்த. நீயும் ஆரம்பிச்சிட்டியா? ஏய், நான் மட்டும் இல்லடி, ஊரே பேசிக்கிட்டு தான் இருக்கு. இத பாரு கங்கா, நிலைமை சீராகிற வரைக்கும் அவர் கண்ணில் நான் படாம இருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்னம்மா பேசுற? இது நான் வாழ வந்த வீடுமா? உன் சம்மந்தி வீடு. பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைங்கிறது உன் மாமனார் விஷயத்துல கரெக்டா இருக்கு. 60ஆம் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு பாரு. இத போய் நான் எங்க பேசுறது, என்னத்த சொல்றது? மா, உனக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசாத. வந்த விஷயம் என்னவோ அதை சொல்லு. அம்மாடி கங்கா, விட்டு போன உறவு மறுபடியும் ஒண்ணு சேரணும்னா ஒரு வழி இருக்கு. என்னம்மா சொல்ற? நீ தான் எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட பேசி நமக்குள்ள சமாதானம் பண்ணி வைக்கணும். மா, அப்பா பண்ணதுக்கெல்லாம் நான் எப்படிமா சமாதானம் பண்ண முடியும்? அதுக்கு தாண்டி உன்னை பார்த்து பேசலான்னு வந்திருக்கேன். இப்போ அப்பாவுக்கு 60வது பிறந்த நாள் வருது. எங்க 2 பேருக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட சொல்லி நீ தாண்டி அவருக்கு புரிய வைக்கணும். என்னம்மா பேசுற? ஏற்கனவே உன் மாப்பிள்ளைக்கு அப்பாவை கண்டா பிடிக்காது. இதுல அவரை போய் 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற? எங்க குடும்பம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப இதெல்லாம் செய்ய முடியுமா? அவருக்கும் இன்னும் சரியா எந்த வேலையும் அமையல. எனக்கும் வேற வழி இல்லைன்னு தாண்டி உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. நீ போய் உன் வீட்டுக்கார்ட்ட, என் தம்பி வீட்டை விட்டு போயிட்டான், அவனால என்னங்க செய்ய முடியும், நாம தாங்க இதை முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த 60ஆம் கல்யாணத்தை நடத்து. ஏன்னா இந்த குடும்பம் ஒண்ணு சேரத்துக்கு துருப்புச்சிட்டா இருக்குண்டி. பாவண்டி அந்த மனுஷன் எத்தனை நாள் தான் மாறு வேஷம் போட்டு ஊரு ஊரா சுத்திக்கிட்டு இருப்பாரு. கங்கா, உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவர் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க வச்சிட்டீனா அவர் கொஞ்சம் வெளியே நடமாடுவார்ல. ப்ளீஸ்மா கங்கா. அம்மாடி ப்ளீஸ் டி. கங்கா, இங்க பாரு, இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கும்போது தான் பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர முடியும். எல்லாம் உன் கையில தாண்டி இருக்கு. தயவு செஞ்சு எப்படியாவது இந்த 60ஆம் கல்யாணத்தை நீ தான் நடத்தி வைக்கணும். சரி விடு, நான் என் புருஷன்கிட்ட இதை பத்தி பேசி பாக்குறேன். எனக்கு என்னமோ அவர் சம்மதிப்பாருன்னு தோணலமா. சம்மதிக்க வைக்கணும்டி. உனக்காக உங்க அப்பா எவ்வளோலாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு நல்லது பண்ண போய் தானே அவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னா இந்த 60ஆம் கல்யாணம் தான் ஒரே வழி. அதை நீ மறந்துடாதடி. சரிம்மா, நான் ஏதாவது பண்ணி அப்பாக்கு 60ஆம் கல்யாணம் செஞ்சு வைக்க பாக்குறேன். ஐயோ, என் பொண்ணுன்னா என் பொண்ணு தான். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். நான் கிளம்புறேன். ஐயோ, என்னங்க, ராத்திரிக்கு என்ன டிஃபன் பண்ணும்? என்ன மீனாட்சி, ஏங்க வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு வழக்கப்படி சார்னே கூப்பிடேன். கூல் கூல் கூல். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இனிமே உங்களை சாரனே கூப்பிடுறேன். சரி. மாமா, எதுக்கு இப்ப அத்தை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவங்க அப்படி என்ன பெருசா சொல்லிட்டாங்க? அத்தை சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. எல்லாம் முறைப்படி தானே கூப்பிடுறாங்க. நான் உங்களை சார்னு கூப்பிட முடியுமா? மாமான் தான் கூப்பிடணும். முறைப்படி கூப்பிடுறது தானே முறை. நான் உறவு முறை சொன்னா இவர் என்ன இப்படி முறைக்கிறாரு? அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக என்ன சுத்தி ரவுண்டு கட்டி நிக்கிறீங்க? சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருங்க, போங்க. ஆமாண்ணா, மாமாதான். அப்படியே கற்பூர புத்தி. எவ்வளவு ஷார்ப்பா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம என்ன சொல்ல வரோம்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏங்க, நீங்க ஆரம்பிங்க. ஐயோ, நான் மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. பார்த்தா அங்கிள், நீங்களே ஆரம்பிங்க.
இது உங்க குடும்ப விஷயம். நீங்க ஆரம்பிங்க, நான் நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய், என்ன ஆளாளுக்கு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு அங்கெங்கேருந்து பேசுறீங்க? திரும்பி திரும்பி கழுத்தை வலிக்குது. யாராவது ஒருத்தர் பேசுங்க. சரி மாமா, நானே சொல்றேன். சொல்லு. அது வந்து எங்க அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும். இதுல என்ன தப்பு இருக்கு? 60 பண்ணுங்க, 10 வருஷம் கழிச்சு 70 பண்ணுங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு 80 பண்ணுங்க. சரி மாமா, ஆனா அதுக்கு எங்க அப்பா வரணும்ல. அப்பாவா? ஆமாப்பா, தலைமறைவா சுத்திட்டு இருக்காருல்ல, அவரு எப்படி வருவாரு? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் மேல கொடுத்த கேஸை நம்ம வாபஸ் வாங்கணும். யாரு? நாமா? அப்படின்னு நான் சொல்லலைன்னா இவங்க தான் சொல்றாங்க. ஆமா மாமா, எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா மட்டும் தனியா 60ஆம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏமா, உங்க அப்பா தலைமறைவா இருக்கிறதுல இந்த ஊரே சந்தோஷமா இருக்கு. இது உனக்கு பிடிக்கலையா? உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும். உங்க அப்பா ஸ்டைல்லயே சொல்லணும்னா தண்ணி அடிச்சவன் வாந்தி எடுத்து தான் ஆகணும். ஆமா, அவர் மட்டும்தான் தப்பு பண்ணாரா? நீங்க தப்பு பண்ணல? நானா? ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரல? இது மட்டும் நியாயமா? இது தப்பில்ல? அப்படின்னு நாங்க கேட்கல மாமா, இந்த ஊரே கேக்குது. நாங்க எல்லாரும் அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போல. ஆமாப்பா, நீங்களும் ஒரு தப்பு பண்ணீங்க, அவரும் ஒரு தப்பு பண்ணாரு. ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு இல்ல? டேய், நான் மீனாட்சியை காப்பாத்துறதுக்காக நடந்த சம்பவம்டா அது. அதுவும் இதுவும் ஒண்ணா? சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்படியும் குடும்பம் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. நானும் பாரதியும் சேர்ந்து தானே அவர் மேல கேஸ கொடுத்தோம். நாங்களே அதை வாபஸ் வாங்கிக்கிறோம். மாமா பாத்தீங்களா, அத்தை என்ன அத்தை தான். மறப்போம் மன்னிப்போம். எப்படி பெருந்தன்மையா இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க மாமா, உங்க 2 பேர் தலைமையில எங்க அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க. என்ன மீனாட்சி? ஏங்க பாத்தீங்களா, அத்தை ஒரு வார்த்தை சொன்ன உடனே மாமா கப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டு உள்ள போயிட்டாரு. உங்க அப்பாவை பார்த்து கத்துக்கோங்க. பொண்டாட்டி சொல்றத தட்டாம அப்படியே கேக்குறாரு. நீங்களும் இருக்கீங்களே. தேவையில்லாம இப்ப என்ன எதுக்கடி வம்புக்கு இழுத்துட்டு இருக்க? மாமாவை பாத்தீங்களா, பொட்டி பாம்பா இருக்காருன்னு சொல்றேன். நான் மகுடி எடுக்காமலே ஆடிக்கிட்டு இருக்கேன்டி. அத்தை, நீங்க இன்னைக்கு சமைக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. நானே சமைக்கிறேன். நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு நான் உங்களுக்கு என்ன வேணா செஞ்சு தருவேன். அடி பாவீங்களா, குடும்பம் ஒண்ணு சேர போறத நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? போங்க, குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தொலைக்கணும். அப்பதான் நல்லாவே இருக்கும். அண்ணன் வந்துட்டான். இன்னைக்கு கச்சேரி இருக்கு நம்ம வீட்ல. மீனாட்சி, மீனாட்சி. யாருங்க நீங்க? என் தங்கச்சி மீனாட்சி இருக்காளா? தங்கச்சி மீனாட்சியா? மீனாட்சி,
அண்ணா வாங்க. ஏங்க மீனாட்சி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன விடுமா, உன் முகத்துல சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்க, ஆனா நல்லா இருக்கேன்னு சொல்ற. இத பாரு, உண்மையிலேயே நல்லா இருக்கியா இல்ல அண்ணனுக்காக போய் சொல்றியாடா? மீனாட்சி யார் இது? என் அண்ணன் தான். அண்ணனா? கூட பிறந்த அண்ணனா? ஏங்க இவ்ளோ பாசமா விசாரிக்கிறேன்னு அதுல இருந்தே தெரியலையா உங்களுக்கு? அதனாலதான் கேட்டேன். ஏன்னா இப்ப இருக்கிற அண்ணன் தம்பி அண்ணன் தங்கி எல்லாம் இந்த அளவுக்கு பாசமா இருக்கிறது இல்ல. நீ ஓவர் பாசம், அதாவது பாசமலர் சிவாஜியே பீட் பண்ணிட்ட. ஏன்னா என் கூட பிறந்தது மீனாட்சி ஒருத்தி மட்டும் தானே. என் மனசுல இருக்கிற பாசத்தை எல்லாம் அத்தனையும் மீனாட்சி மேல வச்சிருக்கேன்னா அதனாலதான் இவ்வளவு பாசம் காட்டுறேன். ஓ, இப்படிப்பட்ட பாசமான அண்ணன் மீனாட்சி ஆபத்துல இருக்கும்போது வராம இன்னைக்கு இப்ப வந்து மீனாட்சி சௌரியமா சந்தோஷமா இருக்கும்போது ஏன் வந்த? பதில் யோசிக்கிறியா? ஐயோ, தேவையில்லாம பேசி சொதப்புறானே. அது அது நடந்தது எதுவுமே அண்ணனுக்கு தெரியாது. ஓ, பாரதி அண்ணன் கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லி நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. என்னம்மா இது, காப்பாத்திட்டேன்னு அவ்வளவு சாதாரணமா சொல்ற? உன் கழுத்துல தாலி கயிறை அப்படி அப்படி போட்டு உன் வாழ்க்கையில நான் காப்பாத்திருக்கேன். என்னங்க நீங்க கயிறை போட்டேன்னு சொல்றீங்க? ஏன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி காப்பாத்தணும்னு சொல்ல மாட்டீங்களா? இத பாருப்பா, போட்டேன்னு சொன்னது கூட சரியான வார்த்தை கிடையாது. நான் தாலிய கையில வச்சிட்டு இருக்கேன், இவ திடீர்னு கழுத்தை உள்ள விட்டா. இப்படிப்பட்ட பாசமான அண்ணன் மீனாட்சி ஆபத்துல இருக்கும்போது வராம இன்னைக்கு இப்ப வந்து மீனாட்சி சௌரியமா சந்தோஷமா இருக்கும்போது ஏன் வந்த? பதில் யோசிக்கிறியா? ஐயோ, தேவையில்லாம இவன் வேற சொதப்புறானே. அது நடந்தது எதுவுமே அண்ணனுக்கு தெரியாதுங்க. ஓ, பாரதி அண்ணன் கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொன்னாங்க, நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க. என்னம்மா இது, காப்பாத்திட்டேன்னு அவ்வளவு சாதாரணமா சொல்ற? உன் கழுத்துல தாலி கயிறை அப்படி அப்படி போட்டு உன் வாழ்க்கையில நான் காப்பாத்திருக்கேன். என்னங்க நீங்க கயிறை போட்டேன்னு சொல்றீங்க? ஏன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி காப்பாத்தணும்னு சொல்ல மாட்டீங்களா? இத பாருப்பா, போட்டேன்னு சொன்னது கூட சரியான வார்த்தை கிடையாது. நான் தாலிய கையில வச்சிட்டு இருக்கேன், இவ திடீர்னு கழுத்தை உள்ள விட்டா. இதோ இந்த பார்த்தா தான் பக்கத்துல இருந்தான். டேய், என்ன என்ன நடந்தது சொல்ற? சொல்லு. அந்த காலத்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மாதிரி சூப்பரா இருக்கீங்க. டேய், நான் அதையாட கேட்டேன். அன்னைக்கு கோவில் என்ன நடந்ததுன்னு சொல்றான். கல்யாணம் நல்லபடியா தான் நடந்தது. என்ன சாப்பிடறதுக்கு கூட டைம் இல்லாம அவசரமா கிளம்பி வந்து பறக்கா வெட்டி சோறு திங்கிறதுலயே இருக்கேன் பாரு. நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க, என் மாமா சொல்றதுல இருந்து எனக்கு நல்லா புரியுதுங்க. மாமா அது யாரு மாமா? அவன் வேற வந்திருக்கானா? அண்ணா, என்னண்ணே தெரியாம பேசுறீங்க? அன்னைக்கு கழுத்துல நீங்க தாலி கட்டிருக்கீங்க, அப்ப அவருக்கு நீங்க மாமா தானே? ஆமா. டேய், நான் இப்பதான்டா இவனையே பாக்குறேன். நான் எப்படா மாமாவானே? அன்னைக்கு கழுத்துல நீங்க தாலி கட்டினா மாமா மாமா தான். ஒரு அறை விட்டேன்னா. டேய், நான் தெளிவா ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தாலி கட்டல, போட்டேன். போடக்கூட இல்ல, புடிச்சுக்கிட்டேன். அவதானே தலையை உள்ள விட்டா. மீனாட்சி, நான் தாலியை கையில புடிச்சிட்டு இருந்தேன், நீ தானே தலையை உள்ள விட்ட. கோவில்ல என்ன நடந்ததுன்னு அவங்ககிட்ட உண்மையை சொல்லு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னை கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்லாம சொல்றாரு. இந்த வீட்டுல நீ நல்லா இருக்குன்னு அண்ணனை ஏமாத்திட்டு இருக்கியாமா, இல்ல உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்கியா? இல்லண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாதமா.
மனசு இல்லாம தாலி கட்டி மத்தவங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டுல உன்னை வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்களா? நீயும் விதி என்ன வாழ்ந்துட்டு இருக்க. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையில்லமா? நீ கிளம்பு போலாம். அண்ணா அவர் எதுக்கு பாக்குற? அவர் எதுவும் பேச மாட்டாரு, பேசவும் முடியாது. வா போலாம். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க. அத்தை எங்க வீட்ல நல்லா தான் இருக்காங்க. நான், மாமா, வைஷு எல்லாரும் அத்தை சொல்றபடிதான் நடந்துக்குவோம். அண்ணி, யார் இவரு? என்ன சொல்லிட்டு இருக்காரு? வைஷு, மீனாட்சியோட அண்ணன் அவங்களை கூட்டிட்டு போக வந்திருக்காராம். அப்போ சீப்பா நம்மள விட்டு போக போறாங்களா? அது யாரா சீப்பா? சின்ன பாட்டி. ஓ, பா நல்ல வேலை சீப்போன்னு சொல்லாம சின்ன பாட்டின்னு சொன்னியே. ஆமா ஆகாஷ், அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு தானே இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்தாங்க. இப்பதான் அவங்க அண்ணன் வந்துட்டாருல, போயிடுவாங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? மாமா என்னதான் சொன்னாலும் அவர் கையால வாங்கின தாலி இன்னும் மீனாட்சி கழுத்துல இருக்குல்ல. போருமா போரும். இப்போ அவங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க. அப்போ நாம அவங்களை ஈஸியா போன்னு சொல்ல முடியுமா? அது மகா பாவங்க. கங்கா இவ்வளவு நல்லவளா? அப்பா, என்னப்பா எதுவுமே பேசாம இருக்கீங்க? அண்ணி சொல்றதுதான் சரி. நான் சித்தியை அனுப்புறதா இல்ல. நான் விட மாட்டேன். வைஷு, நீ புரியாம பேசுற. பிரபு சொல்றதுதான் கரெக்ட். அப்போ மீனாட்சி கழுத்துல இருக்கிற தாலி பொய்ன்னு சொல்றீங்களா மாமா? ஐயோ, இப்ப இப்படி பேசுற நீங்க அன்னைக்கு கோவில்ல அவங்கள காப்பாத்தாம விட்டுருக்கலாமே. அந்த ஒத்த கையனை கட்டிக்கிட்டு 3 கையோட வாழ்ந்திருப்பாங்கல்ல. என்ன கங்கா பேசுற? அந்த நேரத்துல நான் மீனாட்சிக்கு நல்லது தானே செஞ்சேன். அதுக்காக காலம் பூரா மீனாட்சி இங்கேயே இருக்க முடியுமா? பாத்தியா மீனாட்சி, உன் கழுத்துல கிடக்கிற தாலிய அவரு கொஞ்சம் கூட மதிக்கல. இவன் ஒத்த. இந்த வீட்டுல நீ எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும்? வேணாம், இது பாரு, அண்ணன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன். நீ கிளம்பு. அப்படிலாம் சொல்லாதண்ணா. உன் தங்கச்சி கழுத்துல ஒரு தாலி ஏறினதுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐயோ, அப்போ தலையெழுத்து நீங்க தான் வாழ போறியா? நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டோமா? இது பாரு, அந்த தலையை கழட்டி கொடுத்துரு. வாமா போலாம். அண்ணா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா தாலி தானே அவளுக்கு உயிர். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது என் கழுத்துல தான் இருக்கும். நானும் என் புருஷன் கூட தான் இருப்பேன். ஏண்டா நீயாடா பேசுற? அண்ணன் என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தை மறுத்து பேசாம சரின்னு தானே சொல்லுவ. இப்ப அந்த அண்ணனை விட அவரு கட்டின தாலி உனக்கு பெருசா போச்சாடா? அண்ணா, எத்தனை சொந்தம் இருந்தாலும் கட்டின புருஷன் இல்லாம வாழ்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கை நரகம் தானே அது. சினிமால வர மாதிரி தாலி சென்டிமெண்ட்லாம் பேசி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத மீனாட்சி. இது பாரு, அண்ணனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இன்னும் 5 நிமிஷம் உனக்கு டைம் தரேன். உன் பெட்டி படுக்கையில எடுத்துட்டு வா. நான் வெளில வெயிட் பண்றேன். அண்ணா, நான் சொல்றத கேளுண்ணா, அவசரப்படாதண்ணா. இது பாரு, என்ன சமாதானப்படுத்த நீ முயற்சி பண்ணாத. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன். மனசே இல்லாம உனக்கு தாலி கட்டி வழியே இல்லாம உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்காங்க. உன் அண்ணன் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியமே இல்லை மீனாட்சி. நான் சொன்னதை செஞ்சுட்டு வா.
இது பார், இப்ப நீ என்னோட வரல, இந்த அண்ணனை உசுரோட பாக்குறது இதான் கடைசி நாளா இருக்கும் உனக்கு. அண்ணா ஐயோ என்னத்த உங்க அண்ணன் இவ்ளோ பிடிவாதக்காரரா இருக்காரு. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரை பத்தி யாருமே புரிஞ்சுக்க முடியாது. இவ்ளோ பாசம் காட்டுற இவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அவன் ஒரு குடிகாரன். 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. எதுக்காடா உன்னை மன்னிக்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு வந்த? அது பாட்டி, நேத்து நைட்டு ஒரு பார்ல குடிக்கும் போது என் தங்கச்சி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், இவர் மச்சானுக்கு விடாம சித்தப்பா நான் கூப்பிட முடியும்? குடிகார பையன். இப்ப பாசம் காட்டி என்ன கூப்பிடுற என் அண்ணன் அடுத்து என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அவன் முத்துப்பாண்டிக்கிட்டே என்ன மறுபடியும் ஒப்படைச்சிருவான். ஆமாண்ணா, அண்ணி சொல்றது சரிதான். நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காப்பாத்தின அவங்கள அவங்க அண்ணன் ஈஸியா கொண்டு போய் விட்டுருவான். சித்தி, உங்க அண்ணன் என்ன வேணா பண்ணட்டும், நீங்க போக வேண்டாம். ஆமா அத்த, அவர் உங்க அண்ணனே இல்லைன்னு போ சொல்லிடுங்க. நீங்க எல்லாரும் எனக்காக இவ்ளோ ஃபீல் பண்றீங்க. ஆனா பேச வேண்டியவர் பேச மாட்டேங்கிறாரே. அப்பா, ஐயோ அம்மா, சொல்லுங்கப்பா, சித்திய போக வேண்டாம்னு சொல்லுங்க. தாத்தா அம்மா என்னடா? தாத்தா, சின்ன பாட்டி ஃபீல் பண்றாங்க, அவங்கள இங்கே இருக்க சொல்லுங்க. அண்ணா, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கலாம். ஆனா நீங்க செஞ்சிட்டீங்க, இனிமே யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. அதனால அவங்க அண்ணன் கிட்ட போய், டேய் இனிமே மீனாட்சி இங்க தாண்டா இருப்பா, கிளம்பு அப்படின்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொன்னா ஒத்துக்க மாட்டான் என் அண்ணன். நம்ம ஒத்துக்கிற மாதிரி சொல்லணும். வேற வேற எப்படி சொல்லணும்? என் அண்ணனுக்கு கோபமே இவர் மனசார தாலி கட்டலன்னு சொன்னதாலதான். நான் மீனாட்சி கழுத்துல மனசாரதான் தாலி கட்டினேன். அவளை சந்தோஷமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டா போதும். நான் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிடுவேன். அவ்வளவுதானே?
இதோ இப்ப சொல்லுவாரு பாருங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. என்னடா விளையாடுறீங்க? நான் என்ன பேசணும் நீங்களே டிசைட் பண்றீங்களே, எப்படிடா? அப்பா நான் அவங்கள சித்தியா ஏத்துக்கிட்டேன், அண்ணி அத்தையா ஏத்துக்கிட்டாங்க, ஆகாஷ் பாட்டியா ஏத்துக்கிட்டாங்க, பார்த்த அங்கிள் கூட அண்ணியா ஏத்துக்கிட்டாரு. நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? அது வைஷு அவர் என்ன ஏத்துக்கிட்டாரு. ஆனா மத்தவங்க என்ன பேசுவாங்களோன்னு வெளியில சொல்றதுக்கு தயங்குறாரு. மாமா, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. மத்தவங்களுக்காக நாம வாழ முடியாது. நான் அவரை கூப்பிடுறேன். அவன் இன்னும் போலியா? வெளியே தான் நிக்கிறாரு மாமா. அவர்கிட்ட மனசாரதான் நான் மீனாட்சிக்கு தாலி கட்டினேன்னு சொல்லிடுங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இவன் என்ன ரொம்ப ஆர்வமா இருக்கா? அண்ணே தயவு செஞ்சு உள்ள வாங்க, எங்க மாமா கண்டிப்பா சொல்லுவாரு. என்னோட எதிர்கால வாழ்க்கையே உங்க கையில தாங்க இருக்கு. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீங்க நினைச்சா உங்க ஒய்ஃபா போனமாதான் நான் போவேன். மீனாட்சி, என்னம்மா நீ? அண்ணே கண்டிப்பா மனசார தாலி கட்டினேன்னு அவர் வாயாலே சொல்லுவாரு. நீங்க வாங்கண்ணே. என்ன கோவமா இருக்கிற என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்களா? என் தங்கச்சிக்கு நல்ல வழியை சொல்ற வரைக்கும் யாரும் என்ன சமாதானப்படுத்த முடியாது. பாஸ்கர், நான் மீனாட்சி கழுத்துல விருப்பத்தோட தான் தாலி கட்டினேன், போருமா? மீனாட்சி இந்த வீட்டு பொண்ணு. எதுக்காக நான் சுத்தி வளைச்சு பேசணும்? மீனாட்சி என் பொண்டாட்டி. வயசானா நான் ஒரு சின்ன பொண்ணை கட்டிக்கிட்டேன்னு ஊர் உலகத்துல தப்பா பேசிட கூடாதுன்னு தான் இத்தனை நாள நான் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். இதோ இப்போ சொல்லிட்டேன், போதுமா? போ. இப்படி சொல்லிட்டா நாங்க நம்பிடுவோமா? வேற என்ன பண்ணணுங்கிறீங்க? சத்தியம் பண்ணணும். சத்தியமா? மீனாட்சி என் பொண்டாட்டின்னு சத்தியம் பண்ணணும், அப்பதான் நான் நம்புவேன். அண்ணா என்னன்னா நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அவர்தான் மனசாரதான் தாலியை கட்டினேன்னு சொல்லிட்டாருல, இதுக்கு மேல என் லைஃப நான் பாத்துக்கிறேன். வார்த்தைய மாத்தி மாத்தி பேசி ஏமாத்திடுவாங்க தங்கச்சி, அப்புறம் உன் வாழ்க்கை தான் வீணா போவோம். நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளவு தூரம் உங்க மேல நம்பிக்கை இல்லாம பேசுறவர்கிட்ட நம்ம ஆதாரத்தோட தான் பேசணும். அண்ணே ஒரு நிமிஷம் இருண்ணே, வரேன். ஆதாரமா? இவ என்ன ஆதாரம் வச்சிருக்கா? ஐயா, ஐயோ, ஹனிமூன் டிக்கெட். இது இவ கையில எப்படி? இதோ பாரு, வார்த்தையெல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னல, இப்பயாவது நம்புவியா? எங்க 2 பேருக்கும் ஹனிமூன் போறதுக்கான பேக்கேஜ். மத்தவங்க முன்னாடி எப்படி இருந்தாலும் நாங்க சந்தோஷமா தான் இருப்போம், போதுமா? என் புருஷன் பிரஸ்டீஜ மெயின்டைன் பண்றாரு, அத நாம கெடுத்துட கூடாதுன்னு தான் நானும் எதையும் வெளியே காட்டிக்காம இருந்தேன். இப்போ பிடிவாதத்தால எல்லாத்தையும் வெளியே சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. ஏங்க
என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல. ம் சரி. மீனாட்சி, இது எங்கேருந்து எடுத்த? நம்ம பெட்ரூம்ல இருந்ததா? நம்ம பெட்ரூம்லயா? ஆ. கட்டில தான் வச்சிருந்தேன். என்ன மாமா, என் தங்கச்சி மேல இவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள வெளியே சொல்லாம மறைச்சிருக்கீங்க. நான் வேற தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விட்டுட்டேன். வெரி சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சு. அம்மாடி, நீ இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்க, எனக்கு அது போதும்மா. இத பாரு, அண்ணன் அடிக்கடி வந்து உன்னை பாத்துட்டு போறேன். நீயும் மாமா நல்லா பாத்துக்கோ. நான் வரேன் மாமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வரேன். டேய் வாடா போலாம். வாங்க சித்தி போலாம். அடப்பாவீங்களா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கடைசியில என்ன கும்மி எடுத்துட்டாங்களே. என்ன வைஷு இந்த நேரத்துல எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு இருக்க? கலைக்கல, ஷெல்ஃபை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நீட்டா வைக்கலான்னு பார்த்தேன், அதான் வச்சிட்டு இருக்கேன். ஓ, அப்பா சாப்பிட்டு தூங்கிட்டாரா? அதுக்குள்ளேயே தூங்குவாரு? பார்த்தா ஃபோன் பண்ணாருன்னு பக்கத்துல போயிட்டு வரணும் போயிருக்காரு. பார்த்த அங்கிள் 24 மணி நேரமும் பிஸியா தான் இருக்காரு. அப்படி என்னதான் பண்றாரோ தெரியல. அவரு பிஸியா இருக்கிறதும் இல்லாம உங்க அப்பாவையும் பிஸியா வச்சிருக்காரு பாரு. ஏய், என்ன பேப்பர் இடியாது அவ்வளவு கோவமா கிழிச்சு போடுற? அப்பா உயிரோட இருக்கும்போதே பெத்த பிள்ளைங்க அவர் செத்துட்டாருன்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஒரிஜினலாவே டெத் சர்டிபிகேட்டை வாங்கிட்டாங்களா? ஆமா, எங்க பெரிய மாமனாரு ஃப்ராடு சிவசு தான். அவரு மனச மாத்தி ஆளை புடிச்சு வாங்கி கொடுத்திருக்காரு. இது எப்படி ஏன் ஃபைலுக்குள்ள வந்துச்சுன்னு தான் தெரியல. சுந்தரம் செத்துட்டாருன்னு கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்கு. இது இத்தனை நாளா கண்டுக்காம விட்டுட்டோம். சுந்தரம், உனக்கு அடுத்த டென்ஷன் ஆரம்பமாக போகுது. உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். ஆமா, நீங்க என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணுல வைஷு, இவ்ளோ பாசமான நல்ல அப்பாவுக்கு எப்படி ஒரு மகனால டெத் சர்டிபிகேட்லாம் வாங்க முடியும்னு யோசிச்சேன். அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்களை எங்க அப்பா பெத்து வளர்த்தாரா, இல்ல எங்கேயாவது அனாதையா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தவங்கள தூக்கிட்டு வந்து வளர்த்தாரானே தெரியல. அவரோட குணம் கொஞ்சம் கூட இல்ல. என்ன விஷயம் அப்படி பேசுற? ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணிருக்காங்க. அதுக்காக நீ அவங்க அண்ணனே இல்லைன்னு சொல்ற? அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு சித்தி. சரி விடுங்க, இந்த நேரத்துல அவங்கள பத்தி எதுக்கு பேசிட்டு. இந்த வீட்ல எல்லாரும் ஒவ்வொரு வகையில நமக்கு சாதகமா தான் இருக்காங்க. ஆமா, நீங்க என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணுல வைஷு, இவ்ளோ பாசமான நல்ல அப்பாவுக்கு எப்படி ஒரு மகனால டெத் சர்டிபிகேட்லாம் வாங்க முடியும்னு யோசிச்சேன். அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்களை எங்க அப்பா பெத்து வளர்த்தாரா, இல்ல எங்கேயாவது அனாதையா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தவங்கள தூக்கிட்டு வந்து வளர்த்தாரானே தெரியல. அவரோட குணம் கொஞ்சம் கூட இல்ல. என்ன விஷயம் அப்படி பேசுற? ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணிருக்காங்க. அதுக்காக நீ அவங்க அண்ணனே இல்லைன்னு சொல்ற? அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு சித்தி. சரி விடுங்க, இந்த நேரத்துல அவங்கள பத்தி எதுக்கு பேசிட்டு. இந்த வீட்ல எல்லாரும் ஒவ்வொரு வகையில நமக்கு சாதகமா தான் இருக்காங்க. அப்பா, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கணும். பணம் கொடுத்தீங்கன்னா நானும் சித்தியும் போய் வாங்கிட்டு வந்துருவோம். பார்த்தாவே ஏடிஎம் அனுப்பிச்சிருக்கேன்.
பணம் கொண்டு வந்துருவான், வந்தோன்னு கொடுக்குறேன், போங்க. இது வேற காலையில இருந்து ஒரே தொல்லை. ஒருத்தனுக்கு பணம் அனுப்பணும், போக மாட்டேங்குதே. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் வாய்ப்பில்ல ராஜா. வாய்ப்பில்ல ராசாவா? என்ன சொல்ற மீனாட்சி? ஆ, அது சர்வர் ப்ராப்ளம். ஓ ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட பாட்டிக்கு பணம் அனுப்பலான்னு ட்ரை பண்ணேன், அது போகல, அதனாலதான். வேணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ மீனாட்சி. சுந்தரம் சார். சார் வாங்க வாங்க. கிருஷ்ணகுமார் வாங்க. நமஸ்காரமா. பேங்கே வீட்டுக்கு வந்திருக்கு. வாங்க வாங்க. வைஷு, மேல துணி காய போட்டுக்க, எடுத்துட்டு. ஓகே சித்தி. சார் வாங்க வாங்கம்மா. உட்காருங்க. மீனாட்சி உட்கார். இவங்க மிஸ் லட்சுமி பாலாஜி, டெல்லி பிரான்ச்ல இருந்து நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. ஓ, டெல்லியில இருந்தா? ஆமா. நமஸ்கார். நமஸ்தே. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தோட தோட கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? ஒரு 6 மாசத்துல நல்லா தமிழ் கத்துக்கிட்டு அப்புறம் எங்களையே திட்டுவீங்க. மீனாட்சி, இது கிருஷ்ணகுமார். ஹலோ. இந்த பிரான்ச் மேனேஜரா 15 வருஷமா இங்கே இருக்கார். நாங்கெல்லாம் கிச்சான்னு கூப்பிடுற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப். இவங்க தான் மீனாட்சி. மீனாட்சி தானே? நல்லா தெரியுமே. கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல, போஸ்டரை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. தேங்க்யூ மேடம். இவங்க தான் இவரோட ஒய்ஃப், நியூலி மேரிடு. ஓ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி ஆர் சாய்? नहीं नहीं, साउथ इंडियन फिल्टर कॉफी. 1 मिनट. மீனாட்சி, உனக்கு ஹிந்தி வேற தெரியுமா? தோடா தோடா மாலும் மாலும். எனக்கு கூட குறைச்சு அறியும். அண்ணா, என்னடா பார்த்தா? ஒரு பெரிய பிரச்சனை அண்ணா. என்னடா பிரச்சனை? ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியல, உங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சாம். அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? ஆமாண்ணா. ஏன்டா தெரியலையே. அதான் சொல்லதான் நாங்க வந்தோம். ஆஹா, கொடுத்த டெத் சர்டிபிகேட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது உங்க டெத் சர்டிபிகேட் அப்லோட் ஆயிடுச்சு. அதை ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க பேங்க் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். அப்படியா? ஆமா. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தப்பா நினைக்கலன்னா என்னோட பணத்தை வேணா 2 லட்சம் ரூபாய் கேஷா கொடுக்குறேன், லோன் அடைச்சிருங்க. வேணாம், ஐ எம் சாரி. நான் கடன் வாங்குறதுலன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கண்ணா உங்க ஏடிஎம் கார்டு. இதை வச்சுட்டு நாக்கே வலிக்கிறது. सर, एटीएम कार्ड पिन नंबर किसी को देना नहीं है. इट्स ए ऑफेंस. ஓ, என்னண்ணா சொல்றாங்க? ஹிந்தி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு குத்து மதிப்பா புரிஞ்சு போச்சு. அதாவது கண்டவங்க கிட்ட ஏடிஎம் கார்டை கொடுக்க கூடாது, அப்படியே கொடுத்தாலும் பின் நம்பரை கொடுக்கவே கூடாது, அது பெரிய குற்றம் அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் சார். நான் இப்பவே பேங்க்குக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டோமா? வந்து எழுதி கொடுங்க, நான் சீக்கிரமே ப்ராசஸ் பண்றேன். ஓகே ஓகே, வரேன். மீனாட்சி, நான் இவங்களோட பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரேன்மா. போயிட்டு வாங்க. வரேம்மா. வாங்க சார். டெத் சர்டிபிகேட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வைஷு, பணம் கிடைச்ச விஷயத்தை மாமாக்கு சொல்லி சீக்கிரம் வர சொல்ல. ஏன் நீ அவசரப்படுறீங்க? அப்பாவே வந்துட்டோம், அவருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும்ல. நமக்கு வந்த பணம் தேவையில்லாம கவர்மெண்ட் ஆபீஸ்ல கிடக்கு, இன்னைக்கே போய் வாங்கிடலாம்ல. அது அப்பாக்கு கிடைச்சிருக்க பணம், அத மறந்துடாதீங்க. மாமாக்கு வந்தாலும் அது நம்ம எல்லாருக்கும் தானே. நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம்னு நினைச்சு 2 டீ போட்டுட்டேன். உங்களுக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரட்டுமா? எனக்கு டீ எல்லாம் வேணாம் அத்தை. நீங்களாவது மாமாக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணலாம்ல. அண்ணி, எதுக்கு கெஞ்சிட்டு இருக்கீங்க? அண்ணன் தான் உள்ள இருக்கான்ல, அவனை ஃபோன் பண்ண சொல்ல வேண்டியதானே? எத்தனை தடவை தான் நானும் சொல்றது? நீ சொல்ற மாதிரி தான். முதல்ல அப்பா வரட்டும், பேசிக்கலாம்னு சொல்றாரு. என்ன அதுக்குள்ள கடையை பூட்டிட்டு வந்துட்ட? ரோட்ல ஏதோ பேரணி போகுதான், அதனால போலீஸ்கார கடையை சாத்த சொல்லிட்டாரு. பொய் சொல்றான். அப்பா வந்துட்டா நாம எல்லாரும் பணத்தை பிரிச்சுக்குவோமோன்னு உஷாரா சீக்கிரமா வந்துட்டான். இதுக்காக போய் கடையை போட்டுட்டு வருவானா? உண்மையாதான் இருக்கும். அந்த ரோடு எப்பவுமே பிஸியான ரோடு தான்.
ஆனா இப்ப எல்லாரும் வீட்ல இருக்கோம், அப்பா மட்டும்தான் வரணும். மிஸ்டர் சுந்தரம் வீடு தானே? ஆமா. நீங்க? நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். சரி. அப்பா இப்பதான் ஆபீஸ் கிளம்பி போனாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. மிஸ்டர் சுந்தரம் 2 கோடி ரூபாய் இல்லீகல் பணத்தை பறிமுதல் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்காக 30 லட்ச ரூபாய் ரிவார்ட் கிடைச்சிருக்கு. எங்க மாமாக்கு 30 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கா? ஆமாங்க. ஏங்க பெரிய ஆபீசர் மாமாவை தேடி வந்திருக்காரு, வெளியே நிக்க வச்சு பேசுறீங்க. நீங்க வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க வாங்க சார், வாங்க வாங்க சார். சார் வாங்க. வாங்க சார், உட்காருங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? எனக்கு எதுவும் வேண்டாங்க, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். யார் இவங்க? சார் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர். மாமா கலாதரோட 2 கோடி ரூபாய் பணத்தை புடிச்சு கொடுத்தாருல, அதுக்கு கவர்மெண்ட் மாமாக்கு 30 லட்சம் ரூபாய் ரிவார்டு கொடுக்கறாங்களாம். அத பத்தி சொல்ல வந்திருக்காரு. ஓ சார், நீங்க சொல்லுங்க சார். அது பணம் எப்ப சார் கொடுப்பாங்க? எங்க வந்து வாங்கணும்? மாமா கையில தான் கொடுப்பீங்களா இல்ல நாங்க யாராவது வந்தா கொடுப்பீங்களா? இவர் என் வீட்டுக்காரரு, பேரு பிரபு. இது அவரோட மூத்த பையன், நான் அவரோட மருமக. இவன் இளையவன் அருள். இது அவரோட பொண்ணு, பேரு வைஷ்ணவி. இது எங்க சின்னத்த, பேரு மீனாட்சி. மேடம், என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இல்ல, இத்தனை பேர் வீட்ல இருக்கோன்னு சொல்ல வந்தேன். நீங்க சொல்லுங்க சார். பணம் எல்லாம் சுந்தரம் சார் பேருக்கு சாங்ஷன் ஆகி வந்துருச்சு. அவர் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபை சைன் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாருன்னா வெரிஃபை பண்ணி அமௌண்ட்டை அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். எங்க வரணும், எப்போ வரணும்? எதுக்கு எப்ப வரணும்னு கேக்குறீங்க? எங்க வரணும்னு மட்டும் கேளுங்க. மாமாக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லிடலாம். பணம் எங்கேயும் போகாது, அவசரமே இல்லை. உங்க அப்பாவை டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்க்கு நாளைக்கு வர சொன்னா போதும். ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே எதுவுமே சார். சாப்பிடாம போறீங்க? சரிங்க சார். நோ தேங்க்ஸ். எல்லாமே அத்தை வந்த நேரம். எதிர்பார்க்காம 30 லட்சம் ரூபாய் வீடு தேடி வருது. அது அப்பாக்கு வந்திருக்க நீ ஏதோ உங்களுக்கு கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுறீங்க. மாமாக்கு வந்தாலும் அது நமக்கு வந்த பணம் தானே. எல்லா பணத்தையும் நமக்கு தான் பிரிச்சு தர போறாரு. 1 2 3 4 30 லட்சத்தை 4ஆக பிரிச்சா எவ்வளவு? ஹலோ கங்கா, உங்களுக்கு மட்டும்தான் பங்கா? இந்த வீட்டுக்கு வந்த என்ன கணக்கு சேர்க்க மாட்டீங்களா? ஐயோ, என்னத்த உங்களுக்கு இல்லாமையா? நீங்க தானே முக்கியமான ஆளே. 30 லட்சத்தை எவ்வளவு வருதோ எல்லாத்தையுமே சரி பாதியா பிரிச்சு கொடுத்துருவோம். வைஷு, அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு விஷயத்த சொல்லு. பணம்னா உடனே எல்லாரும் பறக்காதீங்க. நாளைக்கு தானே போனோம். ஆபீஸ்ல இருந்து அப்பா வரட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம். இப்ப சொல்லலாம் வைஷு, மாமா சந்தோஷப்படுவார்ல. அப்பா ஆபீஸ்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணா அவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நீங்க இப்ப அவங்க வேலையை பாருங்க, அப்பா வரட்டும் பேசிக்கலாம். எப்ப சொன்னாலும் 30 லட்சம் கிடைக்க போறது கன்ஃபார்ம். நமக்கு 3 பங்கு. டேய், டைம் ஆச்சுடா, ஸ்கூலுக்கு கிளம்புடா. போலாம் போலாம் போலாம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க.
உங்களுக்கு இந்த 30 லட்ச ரூபாய் எப்படி வருதுன்னு நானும் பாக்குறேன். வாங்க மாமா. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆயுசு 100 மாமா. 100 வச்சுட்டு என்ன பண்றது? அண்ணா நீங்கள் அப்செட் ஆகி வந்திருக்கீங்க. ஆனால் கங்கா உங்களை பற்றி நல்ல வார்த்தையாக சொல்கிறாங்க. அவளோட புருஷன் எனக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கினா, அவன் பொண்டாட்டி எனக்கு ஆயுசு 100ன்றா. இது காலத்தின் கட்டாயம். மாமா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்னன்னு கேட்காம ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேம்மா. இல்ல மாமா, நீங்க கேட்டுதான் ஆகணும். நீங்க எதுக்காக என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கீங்க. ஏதோ முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அப்பா, உங்களை யாரும் எதிர்பார்க்கல. உங்களால கிடைக்க போற பணத்தை தான் எதிர்பார்த்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சின்ன அண்ணன் கூட சீக்கிரம் கடையை போட்டுட்டு வந்துட்டான். பணமா? என்ன சொல்ற வைஷு? அப்பா கிட்ட என்ன பணம் இருக்கு? அப்பா, நீங்க கலாதரர் கிட்ட இருந்து இல்லீகல் பணம் 2 கோடி இன்கம் டாக்ஸ்ல பிடிச்சு கொடுத்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் ரிவார்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓ, ஆமாப்பா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆமா மாமா, நாளைக்கு ரெவென்யூ ஆபீஸ்க்கு போய் உங்க ஐடி கார்டை கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டு அக்கவுண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தா அவங்க பணத்தை அக்கவுண்ட்லயே டெபாசிட் பண்ணிடுவாங்களாம். என்ன மீனாட்சி, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீயும் ஏதாவது சொல்லு. நான் என்னங்க சொல்றது? அந்த பணம் வந்தா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பீங்கன்னு தான் ஆசையோட எதிர்பார்க்கறாங்க. அப்படியா? பணம் வந்திருக்குப்பா. அதை என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். பணம் வந்திருக்கு, ஆனா அது நம்ம கைக்கு வராதே. ஏன் மாமா வராது? நாளைக்கு உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துரும் தானே சொல்லிட்டு போனாங்க. அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டா போருமாமா? அந்த பணம் என் கைக்கு வர வேண்டாமாமா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலப்பா. புரியற மாதிரியே சொல்றேன். என்னோட இந்த வீட்டை நீங்க ஆட்டைய போடுறதுக்காக நான் செத்துட்டேன்னு எனக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணீங்க இல்லையா? அந்த டெத் சர்டிஃபிகேட்டை யாரோ கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க மொத்த அக்கவுண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? இப்போ என் ரிவார்டு பணத்தை மாத்திரம் எப்படி கொடுப்பாங்க? அப்பா, இதெல்லாம் யாரோட வேலைப்பா? வேற யாருமா? இதோ நிக்கிறாங்களே உங்க அண்ணங்க, அவங்க தான். அன்னைக்கு அவங்க பண்ண வேலை இன்னைக்கு அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. தன் வினை தன்னை சுடும். பிரபு அருளும் சிவசோட சேர்ந்துட்டு பண்ணாங்கல்ல சதி வேலை, அதனால வந்த வினை இது.
இதை எப்படியாவது சமாளிக்கணுமே. மாமா, அது வந்து சும்மாதான். எதுமா சும்மா? சொத்துக்கு ஆசைப்பட்டு சிவசுவோட சேர்ந்து நீங்க பண்ணிருக்கீங்க. இது சும்மாவா? இப்ப கவர்மெண்ட்ல அது கெசட்லயும் ஏறிடுச்சு. நான் உயிரோடு இல்ல அப்படின்னு கொட்டை எழுத்துல. ஐயோ, அப்போ வந்த பணம் போச்சா? அண்ணி என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீங்க பணம் போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு மனசுல என்ன இருக்கோ அதானேமா வெளில வரும். பாவம், அவங்களுக்கெல்லாம் பண பிரச்சனை. எனக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பிரச்சனை. அப்பா, அன்னைக்கு இப்படிலாம் நடக்கணும் தெரியாம பண்ணிட்டோம்ப்பா. இப்ப என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்கப்பா. கழுத வயசாச்சு, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எப்படியும் அந்த பணம் வேணும். நீங்க தானே என்னோட டெத் சர்டிபிகேட் வாங்கினீங்க. இப்ப நீங்களே போய் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. அப்பதான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் பூமரேங். என்ன அப்படி பாக்குறீங்க? மாமா உயிரோட இருக்கும்போது எங்க அப்பா சொன்னாருன்னு நீங்க இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது. இப்ப அது எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? இது எல்லாத்துக்கும் உங்க அப்பா தாண்டி காரணம். புத்தி இல்லாம நீங்க பண்ணிட்டு அவரை குறை சொல்றீங்க. கங்கா, அன்னைக்கு திட்டம் போடும்போது கூடவே இருந்துட்டு இப்ப கைக்கு பணம் வரலன்னு அவனை போய் திட்டுற. இல்ல மாமா, உங்களை அப்படி சொன்னா எனக்கு எப்படி மாமா இருக்கும்? உனக்கு குறுகுறுன்னு தான் இருக்கும். என்ன மாமா நீங்க இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. மாமா உயிரோட இருக்காருன்னு நிரூபிக்கணும். அது உங்க பொறுப்பு. கரெக்ட் தானே மாமா? நீ சொன்னா சரிதான். போங்க, போய் எங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. போங்க மாமா. ஒரு நிமிஷம் அத்தை, முதல்ல மாமாவுக்கு திருஷ்டி கழிக்கணும். இத பாருமா, நீ ஆடாம முதல்ல நில்லு. ரொம்ப ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்தவங்க பண்ண தப்புக்கெல்லாம் திருஷ்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல உன் வேலையை பாரு. போ. அப்பா. என்னம்மா நீ ஏன் அழுவுற? உனக்கு பணம் வரலையேன்னு அழுவுறியா? அப்பா, எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடக்கும். ஓகே, சியர்ஃபுல்லா இரு. சொல்லு மீனாட்சி. ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரவா? ஜூஸா? தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டா. வாம்மா, உட்கார்.